சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு இந்த விஷயத்தை சொல்வது இதுதான் கடைசி. நான் சொல்கின்ற இவரை நீ நேரில் சென்று பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை. உன் அப்பா இன்று நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தையாவது ஒரு முறை நிச்சயமாக அப்பா உனக்காக எதைக் கொண்டு வருகிறேன் என்பதை நீ பார். உனக்கு என்ன நடத்த முயற்சி செய்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சாயப்பா உன்னோடு வருகின்ற நேரங்களில் எல்லாமுமே, எப்பொழுதுமே நான் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாகத்தான் செய்கிறாயா? இல்லை என்று நான் ஒருபொழுதும் மறுக்கவில்லை. என் குழந்தை ஒருபொழுதும் என் பேச்சை மீறி சென்றதும் கிடையாது. அப்படி இருந்தும் சில சமயங்களில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நான் சொல்கின்ற இடத்திற்கு என் குழந்தையினால் செல்ல முடியாமல் போய்விடும். அதனால் தான் உன் அப்பா இன்று உனக்கு இந்த விஷயத்தை முழுமையாக உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். உனக்கு சொல்ல முடியாமல் போனாலும், தவிர்க்க முடியாத காரணங்கள் ஆனாலும் பரவாயில்லை. என்றாவது உன் அப்பா நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு இவரின் புகைப்படத்தை ஒருமுறை பார்த்துவிடு. நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ பட்ட ஏமாற்றத்திற்கும், தோல்விக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு எல்லாம் மாறி, உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே! நீ இப்பொழுதாவது என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே! நான் உன்னோடு என்றும் உனக்கு துணை வருகின்ற தெய்வம். சாயப்பா உனக்கு எப்பொழுதும் காவல் தெய்வமாக நிற்கக்கூடிய தெய்வம். என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும் நான் இருக்கும் இந்த நாட்கள் உனக்கு இனி ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடத்திவிடும். ஒருபொழுதும் அப்பா எதையும் இல்லை என்று மறுத்தது கிடையாது. ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இது சரிவராது என்று தெரிந்தால் தலைகீழாக நின்றாலும் அதை அப்பா உனக்கு நடத்திக் கொடுப்பது கிடையாது என்பதுதான் உண்மை. நான் தருவதை தந்துவிட்டு சென்று விடுவேன். ஆனால் என் குழந்தை அதன் பிறகு நீ கண் கலங்கி நிற்பாய் அல்லவா? அதன் பிறகு நீ கலங்கி அழுவாய் அல்லவா? நான் தான் சிறு பிள்ளை தெரியாமல் கேட்டுவிட்டேன் என்றால், இது எனக்கு சரிவராது என்று தெரிந்தும் நீ எதற்கு கொடுத்தாய்? இப்பொழுது நான் அல்லவா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீ எளிதாக சொல்லிவிடுவாய். ஒரு தகப்பனாக இந்த அப்பா நான் எப்பொழுதும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, பார்த்து இந்த அப்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது, நான் எதிலாவது என் குழந்தையை ஏமாற்றம் அடையச் செய்ய முடியுமா? ஆனால் சில சமயங்களில் நீ கண் கலங்குவதும், வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்லி அழுவதும், இதை கொடுக்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் என்று அப்பாவை மிரட்டுவதுமாக இருந்து கொண்டிருந்தால், அப்பா வேறு என்ன செய்ய முடியும் என் குழந்தையே? நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்துப் பார்த்து உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்காமல், இது என்னவாக மாறும் என்று புரிதல் இல்லாமல், ஒரு விஷயத்தை நீ செய்யத் துணியும் பொழுது, கடைசி வரையிலும் துணிச்சலோடு அதனை எதிர்கொள்ள தயாராக இருந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் முழுமையிலும் அதை எதிர்கொள்ள நீ நிச்சயமாக தயாராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பாதியிலேயே பிரச்சனை என்றவுடன் அதை தவிர்த்துவிட, அதை கடந்துவிட நீ யோசிக்கின்றாய். ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது அது நமக்கு என்ன கொடுத்தாலும் அதை நாம் சரியாக எதிர்கொள்ள பழகி இருந்தால் மட்டும் தான், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மால் சரியாக கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் தான் இதையெல்லாம் நீ தாண்டி வர முடியும். இல்லாது போனால் எதையும் நீ கேட்காதே, எதற்கு மேலும் ஆசைப்படாதே. ஆசைகள் எப்பொழுதும் என்ன கொடுத்தாலும் அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். நாம் விரும்பியது நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் போல கிடைத்ததில் பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிக்கின்ற மனப்பக்குவம் இங்கு ஒருவருக்குள் இருக்க வேண்டும் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து வரக்கூடிய மன வலிமை இங்கு எல்லோருக்குள்ளும் இருக்கத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் இது. அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணரும் இந்த நேரம், அப்பா உன்னை தேடி வருவதற்கான அத்தனை காரணங்களும், சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்து, அப்பா ஒருபொழுதும் தன் குழந்தைகளை ஏமாற்றுவது கிடையாது. ஒருபொழுதும் தன் குழந்தைகளை கேட்டதை கொடுக்கக் கூடாது என்று நினைப்பது கிடையாது. கொடுக்கின்ற விஷயத்தை தன் குழந்தைகள் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அப்பா நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? அப்பா அது போன்று யோசிப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ நன்மதிப்போடு நடக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை, எது தேவை என்பதனை எல்லாம் நான் பார்த்து, பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது, நீயாக உன்னுடைய மனதை ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்.
எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்கக் கூடாது என்பதனை புரிந்து கொள். இனிமேலாவது நடக்கும் விஷயங்களை கவனமாக எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த அப்பாவின் அன்போடும், அருளோடும் இனியும் உனக்கு நடத்தப்படும். ஆனால் இனிமேலாவது சொல்கின்ற விஷயத்திலும், செய்கின்ற காரியத்திலும் நீ உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்கென்று நான் உருவாக்கித் தரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராகு. எது நடந்தாலும் நீ அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும் கொண்டு வந்து விட வேண்டும். என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக் கூடாது. எதற்கெடுத்தாலும் இனி என் குழந்தை நீ கலங்குவதையும், தவிப்பதையும் நிறுத்திவிடு. தேவையில்லாத யோசனைகளினால் நம்பிக்கை குறைத்துக் கொள்வதையும் விட்டுவிடு. அப்பா உன் முன்னால் காண்பிக்கின்ற ஒரு புகைப்படம் இன்று உன்னுடைய மனதில் இருக்கும் பல பாரத்தை இறக்கி வைத்து உனக்குள் தோன்றும் பல விஷயங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறக்கக் கூடாது. இதுபோன்று உனக்கு நடக்கவிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். எதிலும் உன்னுடைய தேவைகளும், இந்த சூழ்நிலைகளும் உன்னை ஆனந்தமாக வாழ வைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் இந்த அப்பா உன்னோடு இருக்கும் இந்த நாட்களை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பா என்ன சொல்ல எண்ணுகிறேன், ஏது சொல்ல நினைக்கிறேன் என்பதையெல்லாம் உனக்கு நான் தானாகவே தெரிய வந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் நினைத்துக் கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் இதை எல்லாமும் யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் நம்பிக்கைகளை நான் உனக்காக எப்பொழுதும் தலை நிமிரச் செய்வேன். நீ விரும்புகின்ற விஷயங்களை என்றென்றும் உன் வசமாக்கிக் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த காலத்தில் இனி எப்பொழுதும் நீ விரும்பியது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் என்பதை நீ மறக்கக் கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை உன் வசமாக்கிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக் கூடாது. நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும் என்பதனை இந்த அப்பா உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனிமேலும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எதை நினைத்து என் குழந்தை நீ எப்பொழுது மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்றால், இனிமேலும் உன்னைச் சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக முன்னிறுத்த வேண்டும் என்பதை மறக்கக் கூடாது. சரியானவற்றிற்கு அப்பா உன்னை தயார்படுத்தும்போது, நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை நல்லபடியாக மாற்ற வேண்டும். உனக்குள் நல்ல நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ, உன்னுடைய தெளிவு என்னவோ, உன்னுடைய சிந்தனைகள் என்னவோ, இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. நான் இருக்கும் விஷயங்கள் இனி உனக்கே என்று எல்லாவற்றையும் இனி சரியாக சொல்லித் தரும் என்பதை நீ மறக்காதே. நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொண்டு, பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எல்லா நிலையிலும் உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை நீ ஒருபொழுதும் கைவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். அப்பா இருக்கும் நிலைகளில் உனக்கு நான் சொல்லித் தரும் ஒவ்வொரு பாடல்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லித் தந்து விடுவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா இத்தனை நேரம் பேசிவிட்டாய், யார் என்று சொல்லிவிட்டால் நானும் மகிழ்ச்சியடைவேன் என்று கேட்கிறாய் அல்லவா? இதோ அவரினுடைய புகைப்படத்தை நான் உனக்கு காண்பிக்கின்றேன் என் குழந்தையே. இந்த சாயப்பா இப்பொழுது உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த புகைப்படம் யாருடையது என்பதை நீ பார்த்தாயா? நிச்சயமாக இந்த புகைப்படமானது நந்தி தேவரினுடைய புகைப்படம். நந்தி தேவரினுடைய அன்பை என் குழந்தை பெற வேண்டிய நாள். பலமுறை சொல்லியும் அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். இனியும் காலம் தாழ்த்தாதே, இனியும் இப்படியே இதனை விட்டுவிடாதே. உனக்கு நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய சில உண்மைகளை கட்டாயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் உன் முன்னால் நடத்துவேன் என்பதனை தெரிந்து கொண்டால், அப்பா கொண்டு வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மேன்மைப்படுத்தி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக கொண்டு இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே. ஆகையால் பிரதோஷ நாட்களில் நீ நந்தி தேவனை போய் வழிபடு. உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக அவர் செய்து தருவார். உனக்காக நான் இருக்கும் எந்த ஒரு நிலையையும் நீ புரிந்து கொண்டால், உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி விடுவாய் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும். எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும், விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கை நான் கட்டாயமாக கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. காரணம் என்னவென்று நீ சொல்லித் தரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நான் உனக்கென எடுத்துத் தரும் இந்த நேரம், நீ ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. ஒவ்வொரு நிலைகளையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட தயாராகிவிடு என்பதை நீ மறந்து விடாதே.
சாயப்பா சொல்லும்படி பிரதோஷ நாட்களில் நீ நந்தி தேவனை போய் வழிபட்டால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக நடக்கும். நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பித் தருவார். நீ நீ வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவார் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.